யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர். நாங்கள் பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு தெளிவாக சொன்னார். யோவான் 14:6 நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி தெளிவாக சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நரகம் என்பது மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டதல்ல, அது சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளோடு கூட வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு கூட வாழும்போது நாம் நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி லூக்கா 15:10 நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வசனத்தின்படி எப்படியாகிலும் பரலோகம் ஒரு சந்தோஷப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொருவரும் இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி தங்களுடைய நாவுகளில் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த காரியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலே விழுந்த கடமை. அது மாத்திரமல்ல, மிஷனரி பணி ஏதோ ஒரு சிலர் மேலே விழுந்த மாத்திர பணி அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலே விழுந்த பணி. கிறிஸ்துவின் நாமத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லவில்லை என்றால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களை, இன்னும் சொல்லப்பட்டிராத இடங்களில் இந்து சுவிசேஷத்தை நான் அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய இந்திய நாட்டில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அது மாத்திரமல்ல, இன்னும் 98% மக்களுடைய முழங்கால்கள் முடங்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய தேசம் பக்தி மார்க்கத்தில் வளர்ந்த தேசம். அதனால ஏராளமான ஐதீகம், ஏராளமான கட்டுப்பாடுகள், ஜாதகம், இன்னும் விதி போன்ற காரியங்களை குறித்து எழுதி வைத்து அதன் அடிப்படையில் வாழ்வாதாரங்களை அமைத்து கொள்ளுகிறார்கள். ஏராளமான தான தர்மங்கள், பூஜைகள் என்று சொல்லி இதன் மூலம் நித்திய வீட்டுக்கு சென்று விடலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இவ்விதமான எந்த கிரியலை நிமித்தமும் நித்திய வீட்டுக்கு செல்ல முடியாது. மாறாக இயேசு சொன்னார், நான் ஒருவரே வழி என்று சொல்லி. மேலும் அப்போஸ்தலர் 4:12 மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை. ஆகவே இந்த நற்செய்தியை நம்முடைய இந்திய நாட்டின் கிராமங்களில் சொல்வதற்காக ஒரு மிஷனரி இயக்கமாக ஆண்டுடைய கிருபையினாலே கடந்த 7 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரையிலே சுமார் 8950 பேர் திருமுழுக்கு எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவின் பிள்ளையாக சுமார் 890 கிராமங்களில் இயேசுவை ஆண்டவரே என்று ஆராதிக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இது நடுவில் 59 ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த வாரத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. அடுத்த வாரத்தில் ராஜஸ்தானில் ஒரு ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. இது மாத்திரமல்ல, பல இடங்களில் பேப்டிசம் சர்வீஸ் இருக்கிறது. அந்த நிகழ்வுகளில் நீங்களும் வாருங்கள். அன்புக்குரியவர்களே, உங்களை போன்ற பலருடைய ஜபம், அனைவருடைய காணிக்கை நிமித்தம் இந்த ஊழியங்கள் நடந்து வருகிறது. அருமையானவர்களே, உங்களுடைய காணிக்கை வீண் போகவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் 100% மிஷனரி பணி மையங்களுக்காக நாங்கள் செலவு செய்கிறோம். ஹெட் ஆஃபீஸ் செலவுன்னு ஒன்று கிடையாது. வாடகை இல்லாத இடத்துல தான் குடியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்தின் சார்பிலே மாதந்தோறும் ஆத்ம சவால் என்ற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். இந்த பத்திரிகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது ஒருவர் கூட வெறுங்கையோடு நம்ம அவரை சந்திக்கக்கூடாது. ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு கூட அவரை சந்திக்க வேண்டும் என்ற உயர்ந்த தரிசனத்தோடு கூட எழுதுகிறோம். ஆண்டவரே, அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டில் இந்த பத்திரிகை வேணும். உங்களுடைய முகவரிகளை அனுப்பி வையுங்கள். அது மாத்திரமல்ல, வாட்ஸ்அப் தகவல் கொடுத்தீர்கள் என்றால் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பத்திரிகை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த நாட்டில் 4 லட்சம் கிராமங்கள் ஆலயம் இல்லை. 25 கிராமங்களில் கட்டுமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 95 இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரங்கள் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் ஒரே ஒரு ஜீவியம்தான். இந்த ஒரே ஒரு ஜீவியத்தில் கிறிஸ்துவுக்காக நம்ம எதையாயிலும் செய்துவிட வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் நாளும்போது நித்திய வீட்டில் இருக்கத்தக்கதாக இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி
நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே நாம் போகும்போது நித்தியத்தில் ஒரு நல்ல வீட்டில் அவரோடு கூட குடியிருக்கிறதற்காக இந்த பூமியில் இருக்கும்போதே ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபான்னு சொல்லி வாங்குகிறோம். ஆலயம் கட்டுறது நீங்கள் காணி கொடுத்து 6 மாதத்துக்குள்ளே எந்த கிராமத்தில் கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வாங்க பிரதிஷ்டைக்குன்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாகவே உற்சாகத்தோடு கூட ஆலய கட்டுமான பணியில் ஈடுபடுங்கள். அன்புக்குரியவர்கள், ஒரு ஆலயம் ஒரு கிராமத்தில் கட்டுறது மூலம் அந்த கிராம மக்களுக்கே ஒரு ஆசீர்வாதம். அந்த கிராமத்துக்கு கரண்ட் வரும், அந்த கிராமத்து தண்ணீர் வரும், சுகாதாரம் வரும், நல்ல கல்வி வரும், ஒழுக்கம் வரும். பார்த்துக்குங்க. மகாராஷ்டிராவில் ஒரு ஆலய பிரதிஷ்டை முடிக்கும்போது ஊர் தலைவர் சொன்னார், ஐயா எங்கள் ஊரில் இந்த ஆலயம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் குடிப்பாங்க, ரோட்டில் கிடப்பாங்க, ஒரே தகராறாக இருக்கும், பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் மாறி எல்லாரும் பள்ளிக்கூடம் போகிறாங்க. ஆகவே என்னோடய கண்ட்ரோலில் இங்கே 10 கிராமம் இருக்குது, இந்த 10 கிராமத்தில் நீங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு வாருங்கள், உங்களுக்கு இடம் தருகிறேன்னு சொன்னார். என் அன்புக்குரியவர்கள், ஆண்டவரே இந்த ஆலயத்தை நம்ம கிராமங்கள் தோறும் கட்ட எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுக்குற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் பெரிய ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தில் குடும்ப சொத்தை பிரிக்கும்போது ஒரு 10% கர்த்தருக்கு சொல்லி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ஆலயம் கட்டிடலாம். மாத்திரம் இல்லை, வியாபாரம் பண்ணுறவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அருமையானவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டிலேருந்து ஒரு ஆலயம் கட்ட நீங்கள் தீர்மானம் எடுங்க. அது நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கும். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, தேசம் எங்கேயும் மிஷினரியாக 270 பேர் வேலை செய்கிறாங்க. இன்னொரு 390 அப்ளிகேஷனுடைய கையில் காத்திருக்கு. நிறைய இடங்களில் அப்ளிகேஷன் எங்கள் கையில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட உத்தரகாண்ட்லேருந்து 22 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அன்புக்குரியவர்கள், ஒரு 3000 ரூபா தான் கொடுத்தீங்கன்னா ஒரு குழந்தைய ஒரு மிஷினரியை உங்கள் சார்பில் எடுத்து அனுப்பிடுவோம். அப்படி ஒரு மிஷினரி எடுத்து செய்துட்டோன்னா உங்கள் சார்பில் ஒரு 10 கிராமம் மாறும். ஒரு 10 கிராமம் மாறுதுன்னா ஒரு கிராமத்து 100 பேர் வைங்களேன், ஒரு 1000 பேர் உங்கள் மூலமாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஆராதிப்பார்கள். என் அன்பானவர்களே, ஆகவே ஒரு மிஷினரி ஸ்பான்சர் செய்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு ஆதிவாசி குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா வாங்குகிறோம், முழுமையாக படிக்க வைக்கிறதுக்கு 1200. அதே போல் மிஷினரியுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. வருகிற காலங்களில் விபிஎஸ் நடக்க இருக்கிறது. ஒரு விபிஎஸ் ப்ரோக்ராமுக்கு 2000 ரூபா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய நாட்டில் அரசியல் சூழ்நிலைகள் மிகவும் பாதகமாக இருக்கிறதுனால இந்த நாட்களில் எங்களுக்கு முக்கியமான ஆடிட்டர் போன்ற பெரியவர்கள் கொடுக்குற ஆலோசனை, ஏராளமான டியூஷன் சென்டர் நடத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். ராஜஸ்தானில் 22 இடங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். யூபியில் ஒரு 100 இடங்களில் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும். ஒரு டியூஷன் டீச்சரை ஸ்பான்சர் செய்கிறதுக்கு 2000 ரூபா வேணும். உண்மையானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு சித்தமானால் விதமான ஊழியங்களுக்காக நீங்கள் செய்கிற அந்த காணிக்கை உங்கள் சார்பில் பரலோகத்தில் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். இந்த ஊழியங்களுக்கு காணி கொடுக்குறவங்க எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காக டெய்லி காலையில் 4:30லேருந்து 8 மணி வரைக்கும் ஆன்லைனில் ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, வளர்ந்து வருகிற இந்த மிஷினரி இயக்கம் எந்த ஒரு சபைக்கும் சொந்தமானது அல்ல. சிஎஸ்ஐயோ இல்லைன்னா சிஎன்ஐயோ இல்லைன்னா மெத்தடிஸ்டோ பிரெஸ்பிட்டேரியனோ கிடையாது. மாறாக அனைத்து கிறிஸ்தவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு மாபெரும் மிஷினரி அமைப்பு. என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாளில் திருநெல்வேலியில் இந்த மிஷினரிகளுடைய இயக்குகிற முக்கியமான ரீஜனல் செக்ரட்டரிஸ்க்கு மீட்டிங் வச்சுருந்த மீட்டிங்கில் பீப்புள் குரூப் மூவ்மெண்ட் சங்கீதம் 2:8 என்னை கேளும் ஜாதிகளே உங்களுக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் முழு இனங்களை கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். அதே போல் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னதை அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை எனக்கு சீசராக்குங்கள் என்று சொன்னார். ஆகவே டிசிபிள் மேக்கிங் மூவ்மெண்ட் என்று சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிவிடுங்க. அருமையானவர்களே, நம்ம ஊழியம் செய்கிற ஊழியத்தின் மூலம் நிறைய பேர் மனம் திரும்புகிறாங்க, குடிக்கிறவங்க விட்டு வர்றாங்க, கஞ்சாவிலிருந்து வெளியே வர்றாங்க, போதைப் பொருட்கள்லேருந்து வெளியே வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியத்திலே கடந்த நாளில் முகேஷ் என்ற ஒரு சகோதரர், அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவருக்கு ஒரே தலைவலி, வாமிட்டிங். அது மாத்திரம் அது நிற்கவே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருக்கு சொன்னாங்க, நீ இயேசுவின் இடத்துல போ, உனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி. இன்னொருவர் பாருங்கள், எனக்கு நான் தற்கொலை பண்ணுறதான் வழின்னு சொல்லி இருந்தேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு இயேசுவின் இடத்துல போனால் வாழ்வு கிடைக்கும்னு சொன்னாங்க. வந்தேன், இயேசு எனக்கு வாழ்வு கொடுத்தார். என் அன்புக்குரிய இப்படி ஏராளமான சாட்சிகளை நீங்கள் கேட்கலாம் பணித்தளத்து வந்தீங்கன்னா. அது மாத்திரமில்லை அன்புக்குரியலே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சிகளை பார்த்து ஏராளமான புறையின மக்கள், ஆண்டவர் அறியாதவர்கள் எங்களுக்காக செபிங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் நிறைய அதிசயங்களை செய்கிறார். கடந்த நாளில் ஒரு அம்மா தங்களுடைய வீட்டில் ஒரே கலவரம், நிம்மதியே இல்லை, ஒரே கடகடா சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னாங்க. அருமையானவர்களே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். மறுநாள் கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த இடத்துல இப்போ அந்த சத்தம்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல விடுதலை நாங்கள் அனுபவிக்கிறோம்னு சொன்னாங்க. என் அன்புக்குரியலே, இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகலாம், நேரம் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, ஜெபியுங்கள், இந்த ஊழியங்களிலே ஈடுபாடு எடுங்கள். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய பணித்தளங்களிலே ஆலயங்கள் கட்டுகிற இடங்களிலே
ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் வைக்கிறதுக்காக யோசித்துட்ருக்கோம். அடல் லிட்ரேசி நடக்கிறது. இந்த காரியங்களுக்கெல்லாம் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணிடுங்க. உங்களுடைய காணிக்கைகள் அனுப்புவதற்கு வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 0005652. இவங்களுடைய தலைமை அலுவலகம் நம்பர் 2 MGR தெரு, சென்னை 126. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9444737550. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களில் ஒரு காணிக்கைப்படி வைத்திருக்கிறோம். இது நீங்கள் ஆலயம் கட்டுவதற்காக உங்கள் வீட்டில் சிறப்பு நாட்கள் வரும்போது காணிக்கை சேகரித்து வைக்கலாம். ஆகவே இந்த ஊழியங்களில் நீங்கள் எடுக்கிற இந்த காணிக்கை அப்படியே ஆலயம் கட்டுவதற்காக, இடம் வாங்குவதற்காக, விடுதி கட்டுவதற்காக இவைகளை பயன்படுத்துவோம். தெவித்து ஈடுபட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலங்களிலே இந்த உயிர்த்தெழுந்த அந்த மகிமையை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழவில்லை என்றால் இன்றைக்கும் உலக அளவில் திறக்கப்பட்ட அந்த கல்லறை அப்படி இருக்காது. இது ஒன்று. இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் மேலே ஆழமான பற்றுறுதி, ஆழமான விசுவாசம், நம்பிக்கை ஏராளமான ஜனங்கள் வைத்ததினாலே உலக அளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிறிஸ்தவரோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 90% இருக்கிறது உலக அளவில். ஒருவேளை இது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இந்த சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய இந்திய திருநாட்டில் ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு போகும்போது 15,000 சபைகள் இருந்தது. சமீபத்தில் ஒரு மத சார்பான ஒரு அமைப்பு கலந்துரையாடும்போது அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை விட்டு போகும்போது 15,000 சபை தான் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி 5 லட்சத்துக்கும் அதிகமான சபைகள் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த கிறிஸ்தவம் வளர விடக்கூடாது, எப்படியாக இதை முடைக்கிறணும் அப்படின்னு சொல்லி நிறையவே நம்ம திட்டமிடுகிறோம். ஆனால் எல்லா திட்டங்களின் நடுவிலையும் இது வளர்ந்து கொண்டு தானே போகிறது என்று அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, இது ஒரு மனித நம்பிக்கையாக இருந்தால் இது வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது மனித நம்பிக்கை கிடையாது. மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, வன்முறைகள், என் பலத்தை நான் உனக்கு காட்டுறேன் பாருன்னு சொல்லி, நான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சவால் விட்டு நின்று கொண்டிருக்கிற காலங்களில் இயேசு கிறிஸ்து அமைதியாக வன்முறையை கையாளாதபடி, அருமையானவர்களே, நீதியை நிலைநிறுத்த வேண்டும். என்னுடைய உலகம் இந்த உலகத்துக்குரியதல்ல, அது உலகத்தை ஜெயித்த உலகம் என்று சொல்லி இயேசு பேதுருவை பார்த்து, பிலாத்துவின் அரண்மனை பார்த்து சொல்லிவிட்டு, என் மேலே பரத்திலிருந்து உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி அவன் சொன்ன வார்த்தை அன்றைக்கு பிலாத்துவையே ஆட வைத்து விட்டது. என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மாபெரும் தேவனுடைய மகிமையான உயிர்த்தெழுதலின் மேலே தான் இந்த சபைகள் உருவாக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஆதியிலே இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்தித்த உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. சீசர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மகதலேனா மரியாள் மற்றும் சில பெண்கள் மாத்திரம்தான் அந்த கல்லறை இடத்துல கடைசி வரையிலே இருந்தவர்கள். அருமையானவர்களே, இப்படி எல்லாரும் ஓடிவிட்டு பயந்து ஓடிவிட்ட நிலையில் எப்படி இந்த சபைகள்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்து விட்டார் என்கிற செய்தி எழும்பி வரும்போது ஒவ்வொருவராக கூட ஆரம்பிக்கிறார்கள். கடைசியில் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தோன்னா, அங்கே 1வது அதிகாரத்தில் இருந்து 8ஆம் வசனத்துக்குள்ளாக 120 பேர் ஒன்றாக கூடி அங்கே ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்கள், அந்த இடத்துல இயேசுவை மறுதலித்த பலர் இருக்கிறார்கள். இயேசுடைய சொந்த சகோதரர்கள் யூதா, இயேசுவின் சொந்த சகோதரர் யாக்கோபு கூட அங்கே இருக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் இயேசுவை குறித்து விதவிதமாக அவர்கள் கேவலமாக பெரிய புகழ் வரணும், பெரிய ஆளாகணும், ஓவர் நைட்டில் தன்னுடைய காரியத்தை செதிச்சோன்னு நினைக்கிறான்பா, இப்படிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவரை குறித்த ஒரு தவறான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு.
அன்புக்குரியவர்களே, ஆனால் மரியாள் என்ன சொல்லியிருப்பாங்க, அவர் என் வயிற்றில் உருவாகும் போது பரிசுத்த ஆவியானவராலே அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன, தொடர்ந்து அவர் இந்த பூமியில் இருந்த காலங்களில் அவருடைய பிரசங்கங்கள் என்ன, சிலுவையில் அவர் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் என்ன என்று சொல்லி ஒவ்வொன்றாக தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லி எல்லாரையும் விசுவாசத்தில் வளர்த்திருந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, 120 பேராக கூடிய அந்த திருச்சபை முதல் பிரசங்கத்திலேயே பேதுரு எழுந்து ஆண்டுடைய சத்தியத்தை சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் ஜீவாதிபதியாகி இயேசுவை தவறாக புரிந்து கொண்டு ஆணி அடித்து அவரை கொலை செய்து விட்டீர்கள். ஆனால் இந்த ஜீவாதிபதி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இதற்கு நாங்கள் சாட்சிகளாகவே மனம் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கும்போது மனம் திரும்பி அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, இந்த பைபிளில் மாத்திரம்தான் மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் வேறு எந்த புஸ்தகத்தில் எனக்கு வாசிக்க முடியாது. ஏன்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த பரலோக ராஜ்யத்தை நேசித்து அந்த பற்றுறுதியை உறுதிப்படுத்தி கொண்டு அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்த 3000 பேர், அதை தொடர்ந்து அன்னைக்கு பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். ஆராதனைக்கு அங்கே வழக்கமாக காலங்காலமாக பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு பிறவி குருடன், ஒரு முடவன் அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். இவங்க ஏதாவது பிச்சை போடுவாங்கன்னு சொல்லி, இவங்களே பரதேசி இல்லையா, ஒன்றும் பணம் இருக்காது, ஏதாவது போடுவாங்கன்னு சொல்லி அவன் ஆசையை எட்டி பார்க்குவாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ தேடுற மாதிரி வெள்ளியும் இல்லை பொண்ணும் எங்ககிட்ட கிடையாது, ஆனால் ஒன்று, இயேசு எங்களோடு இருக்கிறார், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம், எழுந்து நிமிர்ந்து நில் என்று சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவன் அந்த கைகளை தூக்கி அப்படியே உதறி தூக்கி நிறுத்துகிறான். அவனுடைய கால்கள் பலம் கொண்டு நின்று விடுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, அற்புதங்களின் தேவன் இன்றைக்கும் பணி மையங்களிலே எங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை ஏராளமாக செய்கிறார். சமீபத்தில் இந்த ஊரில் ஒருவருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது, இந்த கிராமத்தில் வேற்று மார்க்கம் யாரும் வரக்கூடாது அப்படின்ற போர்டு இருந்ததுனால அங்கே யாருமே போகலை. ஆனால் அந்த வட்டாரத்தில் விபிஎஸ் நடந்தது. அந்த கிராமத்தில் இருந்தும் பல பிள்ளைகள் வந்து பங்கு பெற்றார்கள். அந்த ஊர் தலைவர் அவர் தான் பூஜாரி. அவருடைய 2 பிள்ளைகள், மூத்தவ +2, இளைய பிள்ளை 10th, அவள் அந்த விபிஎஸ் வந்திருந்தாங்க. அருமையானவர்களே, எல்லாருக்கும் புதிய ஏற்பாடு இலவசமாக கொடுக்கும்போது இந்த குழந்தைகளும் வாங்கிட்டு போனாங்க. வீட்டில் போனால் அவங்க அப்பா பேரலைஸ் ஆகி 2 காலும் கையும் செயல்பட முடியாமல் படுத்த படுக்கை எடுக்கிறாரு. பல முறை பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வந்தவர். அருமையானவர்களே, அன்றைக்கு அந்த பிள்ளைகள் அவரிடத்தில், அப்பா உங்களுக்கு மறுபடியும் நடக்க வைக்கணும்னா இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும், வேறு யாராலும் முடியாதுன்னு சொல்லி மார்க் 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும்போது அங்கே ஒரு பிறவி முரடன், அந்த முடவன் எழுந்து நட என்று சொல்லும்போது நடந்த அந்த நிகழ்வு அவரை அப்படியே ஆச்சரியப்படுத்துது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறார். அன்றைக்கு ராத்திரியில் அவருடைய கால்கள் ஒரு புது பலன் கொண்டு நடக்க ஆரம்பித்தார். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். பாருங்கள், தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து அவர் மேல் இருந்த அந்த பற்றுறுதியின் அடிப்படையில் அன்றைக்கு அந்த முடவனை எழுப்பினார்கள். எழுப்பின உடனே பாருங்கள், அதோடு சீசர்கள் நிற்காமல் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை சகல மக்களும் அழிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பிறவி குருடன் அந்த முடவனோட தேவாலயத்துக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 வயசு அவனுக்கு. அவன் குதிச்சு சொல்கிறான், முடவனாக இருந்த நான் நடக்கிறேன், இயேசு என்னை தொட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இதை முடிச்சுட்டு இந்த பேதுரு என்ன பண்ணுறாரு, அவங்கள கூப்பிட்டுட்டு வெளியே வர்றாரு. அதுதான் புறஜாதிகள்லாம் உட்கார்ந்துருக்கிற இடம். அங்கே ஏராளமான புறஜாதிகள், அவங்க நடுவிலையும் இவன் குவித்து நடந்து செல்கிறான். இயேசு என்னை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி என்னுடைய கால்களை பலப்படுத்தினார், முடவனாக இருந்தே நடக்க பண்ணினார். கடைசியில் பேதுரு என்ன பண்ணுறாரு, எல்லாரும் அறிந்து கொண்ட பின்பு அங்கே இருந்த மதில் சோறு மேலே அவனை நிற்க வச்சார். பைபிள் எழுதியிருக்கு. இவனை யார் நிற்கிறாரு, பேதுரு யார் நிற்கிறாரு, நீங்கள் எல்லாரும் நினைக்கிறபடி எங்களுடைய சுய பலத்தினால எங்களுடைய வல்லமையினால் இவன் எழுந்து நடக்கலை, ஜீவாதிபதியாக இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார், அவருடைய நாமத்தில் தான் இவன் இப்போ எழுந்து நடக்கிறான். ஆகவே எல்லாரும் மனம் திரும்பி வாருங்கள், இந்த வேத புஸ்தகத்துக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை திருப்பங்கள், இயேசுவின் மேலே விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லும்போது 5000 பேர் அன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த ஆண்டவர் மேலே பற்றுறுதியோடு அவரை உறுதியாக பிடித்து கொண்ட ஜனம் எருசலேமிலே மாத்திரமல்ல, தொடர்ந்து அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பற்றுறுதியிலே உறுதியானவர்கள் தொடர்ந்து அதிக பற்றுறுதியோடு இருந்ததுனால பைபிளில் எழுதியிருக்குது, அநேக அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், மார்க்க தலைவர்கள் பலர் இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, எருசலேமிலே சீசர்களுடைய எண்ணிக்கை பெருகிற்று. அப்படி பெருகிறது மாத்திரமல்ல,
அருமையானவர்களே, இந்த வேத வசனம் அங்கே மகிமைப்பட ஆரம்பித்தது. இப்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதாங்கிறத சற்று யோசித்து பாருங்க. எப்பேற்பட்ட குருடனும் சரி, எப்பேற்பட்ட முரட்டு மனிதனும் சரி, இயேசுவை சந்தித்த பின்பு புது மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், களக்காடு என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பகுதி இருக்குது. அந்த மேலே மலையில் அருமையானவர்களே, செம்புலிங்கம்னு சொல்லி ஒரு பயங்கரமான ரவுடி. அந்த நாட்களில் இந்த பிரிட்டிஷார் பல லட்சங்கள் கோடிகளை அவனை கொண்டு வர்றவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. யாராலும் பிடிக்க முடியல. பெரிய ஆள் மாத்திரம் இல்லை, அருமையானவர்களை பணங்களை நிறைய ஏழைகளுக்கு தானம் பண்ணி கொண்டே இருந்தான் பார்த்துக்குங்க. ஆனால் அவனுக்கு இருந்த 2 பிள்ளைகளை அங்கே இருந்த மிஷினரி ஏமி கார்மிக்கல் அம்மையார் அந்த குழந்தைகளை தாயைப் போல பரவணைத்து வளர்த்து கொண்டிருந்தார்கள். செம்புலிங்கத்து ரொம்ப சந்தோஷம், என் குழந்தைகளை இந்த தாய் வளர்க்குறார்களே என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இருக்கும்போது ஆங்கிலேய அரசு அவனுடைய தலைக்கு விலை நிர்ணயித்ததுனாலே இந்த அம்மா அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு இயேசுவின் அன்பை சொல்லிவிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மலையை நோக்கி நடக்கும்போது அந்த செம்புலிங்கம் மனசில் பேசிக்கிட்டானா, ஐயோ அம்மா வயசானவங்க என்னை பார்க்க வரக்கூடாது, நான் அம்மாவை போய் பார்க்கணும்னு சொல்லி ஓடி ஓடி வந்தானாம். கையில் ஒரு பல்லக்கு வேறு அவனுடைய உதவி ஆட்களோடு வந்து அம்மாவை பார்த்த உடனே தூக்கி அந்த பல்லாக்கில் உட்கார வச்சு, அம்மா எங்களை பார்க்க வந்துட்டீங்களம்மான்னு சொல்லி அந்த அம்மாவை அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு போய் அப்படியே முழங்காலிலே விழுந்து, அம்மா நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள். அம்மா சொன்னாங்களாம், தம்பி உனக்குள்ளேயும் வெள்ளை இருதயம் இருக்கிற எனக்கு தெரியும். வெள்ளை இருதயம் இருக்கிற நீ பரலோக ராஜ்யத்து சொந்தக்காரன். இந்த பூமிக்கு அல்ல, எப்பேற்பட்ட மனிதனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயேசு கிறிஸ்து உன்னை ஏற்றுக்கொள்வார். மனம் திரும்பு. இந்த அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினான் செம்புலிங்கம். என் அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அம்மா சொன்னாங்களாம், நீ மனம் திரும்பினது மாத்திரமல்ல, ஆங்கில அரசில் நீ சரணாகதியாகி அதன் பின்பு ஜாமீனில் வெளியே வந்து நல்லவனாக நீ வாழ வேண்டும் என்று அறிவுரையும் கூறினார்களாம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் பல ரவுடிகள், மந்திரவாதிகள், மதவாதிகளை இயேசு கிறிஸ்து இந்தியாவில் மாற்றுகிறார். நாங்கள் உத்தரப்பிரதேச ஊழியத்தை பார்க்க போயிருக்கும்போது அங்கே ரிஷிகேஷ் என்ற ஒருவன் பார்த்துக்குங்க. அன்புக்குரியல ஒரு பயங்கரமான ரவுடி. கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அடிப்பான். ஒரு சபை கூட லக்னோவை சுற்றி எந்த கிராமத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுல வைராக்கியமாக செயல்பட்டு கொண்டிருந்தவன். அன்புக்குரியல இப்படி இருக்கையில் தான் அவனுடைய நண்பன் முகேஷ், அவன் ஒரு கோயில் பூஜாரி. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். காரணம் என்னென்னா, அவன் ஒய்ஃபுக்கு ப்ளீடிங். அவனுக்கு ஒரு முழுவதும் தூக்கம் வர ஒரு அசுத்தாவுடைய தொல்லை. இயேசு அவனுக்கு அந்த பிரச்சனை விடுதலை கொடுத்தாராக ஏற்றுக்கொண்டான். இந்த முகேஷை ரொம்பவே இவன் மிரட்டி பார்க்குறான். கடைசியாக அந்த முகேஷை அடிக்கவும் செய்துட்டான். என்றாலும் முகேஷ் விசுவாசத்தில் உறுதியாக ஒரு நாள் முகேஷ் அந்த ரிஷிகேஷ்ட சொன்னானா, இந்த இயேசுவை நீ நம்பிப்பார், அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம்பிப்பார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த நோக்கிப்பார் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கும்போது அந்த ரிஷிகேஷ் சொன்னானா, நான் ஜெபம் பண்ணா இயேசு கேட்பாராம். என் அன்புக்குரியவர்கள், அன்றைக்கு அந்த ரிஷிகேஷ் இயேசுனிடத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரிஷிகேஷ் அவன் வீட்டுக்கு போகிறான். போகிற வழியில் அவங்க கிராமத்தில் ஒரு அம்மா 22 வருஷ காலமாக படுத்த படுக்கையில் கிடந்தார்கள். உடனடியாக அங்கே போய் நின்று சொல்கிறான், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறான், நீ எழும்பி உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவன் கையில் வச்சுருந்த கொஞ்சம் எண்ணெயை அந்த அம்மா காலில் தடை விட்டுட்டு போயிட்டான் பார்த்துங்க. அடுத்த நாள் காலையில் அந்த அம்மா எழும்பி நடந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அந்த ரிஷிகேஷ் இயேசு கிறிஸ்துடைய சீசனாக இருந்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆனால் இந்த ஒரே ஒரு வேளையில் இயேசுவை சந்தித்த அனுபவத்தோடு நீங்கள் இந்த வாழ்க்கையை முடிக்கணும் பார்த்துக்குங்க. ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக வந்துட்டு வெறுமையாக நரகத்துக்கு யாரும் போயிடாதீங்க. வேதனையோடு இந்த வாழ்க்கையை அனுபவிக்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 43 வருஷம் ஆச்சு. இந்த 43 வருஷத்தில் அளவு கடந்த மகிழ்ச்சியோடு இருக்கு. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ற வாழ்க்கையை மாற்றி ஒரு லட்சியத்தோடு இந்தியாவில் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற 4 லட்சம் கிராமங்களில் 1 லட்சம் கிராமங்கள்லையாவது நான் சபைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்களும் சந்தியுங்கள். நீங்கள் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு எழும்பி நில்லுங்கள். உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் எதிர்காலம், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை சாபக்கேடான நிலையில் நீங்கள் இருக்கலாம், தரித்திர நிலையில் இருக்கலாம். எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் இயேசு உங்களை தூக்கி நிறுத்தி அவர் மேலே நீங்கள் வைக்கிற பற்றுறுதியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை இந்த பூமியில் பிரகாசிக்க வைக்க முடியும். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஆழமான பற்றுறுதி கொண்ட ஒரு கூட்டம் மக்கள் உலக அளவிலே வளர்ந்து இன்றைக்கு உலக அளவிலே 90% மக்கள் இயேசுவின் ராஜ்யத்தை பின்பற்றுகிறதற்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய நாட்டிலேயும் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் இயேசுவை அறிந்து கொள்ள நம்பிக்கை இழந்து வேதனையோடு வெறுத்து போய் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவே நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இன்றைக்கு விதைத்த வார்த்தைகள் ஒவ்வொரு கூட பேசட்டும், 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களும் பிரகாசம் அடையட்டும். உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்படாதபடி நீர் காத்துக்கொள்ளும். அப்படியே நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழுந்த மகிமை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலையும் பிரகாசமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? உங்களுடைய காணிக்கைகள் அனுப்புவதற்கு வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 0005652. இவங்களுடைய தலைமை அலுவலகம் நம்பர் 2 எம்ஜிஆர் தெரு, சென்னை 126. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களில் ஒரு காணிக்கைப்படி வைத்திருக்கிறோம். இது நீங்கள் ஆலயம் கட்டுவதற்காக உங்கள் வீட்டில் சிறப்பு நாட்கள் வரும்போது காணிக்கை சேகரித்து வைக்கலாம். ஆகவே இந்த ஊழியங்களில் நீங்கள் எடுக்கிற இந்த காணிக்கை அப்படியே ஆலயம் கட்டுவதற்காக, இடம் வாங்குவதற்காக, விடுதி கட்டுவதற்காக இவைகளை பயன்படுத்துவோம். தெவித்து ஈடுபட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?